இந்த கதையோட ஆரம்பத்தில் ஒரு இளவரசி காட்டுறாங்க. இந்த இளவரசி வந்து ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லேருந்து வந்து எக்ஸிஸ்ட் ஆன ஒரு இளவரசி. அதாவது இவங்க வம்சாவளியிலே வந்து ஒருத்தி மட்டும் தான் இருப்போம். மற்றவங்க எல்லாருமே வந்து மர்மமான முறையில் வந்து ஸ்டாச்சுவாக மாறி இருப்பாங்க. இப்போ அவளை காமிச்சிட்டு அவங்க எல்லோரும் என்ன மாஸ்டர் லீத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவை பற்றி. இந்த மாதிரி இம்மோட்டல் வேர்ல்டு வந்து கனெக்ட் பண்ணுறாரு, நிறையா வேலை பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் உண்மையிலேயே வந்து ஏன்ஷியன்ட் டைம்ஸ் வந்து ரிவைவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்க. இந்த சின்ன பையன் வந்துட்டு, அதாவது சின்ன பையன் போய் அவன் வந்து ஒரு தாத்தா, அவன் வந்துட்டு இந்த மாதிரி நான் போய் அவரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு ஃபஸ்ட்டு அவன் குளோனை மட்டும் அனுப்பிச்சு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் நோட்டம் போட்டுட்டு சரி ஹீரோ உள்ளுக்குள்ளே வந்து போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சிட்டி வந்து வெளியில் வந்து அவனை பிளாஸ்ட் பண்ணிடுது. பிளாஸ்ட் பண்ணி இருந்துட்டு இந்த விஷயத்தில் அவங்ககிட்ட சொல்ல, ஆமாம் உண்மைதான், எப்படியா இருந்தாலும் அவர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட், நீ என்னதான் இருந்தாலும் ஒரு குளோன் அனுப்பி பார்க்கறது அது கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அடுத்த சீனில் வந்து அவன் டேரெக்டாக வந்து ஹீரோ வந்து விசிட் பண்ணுற மாதிரி வந்து போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் ஹீரோவோட இடத்துல வந்து நிறைய பேர் வந்துடுவாங்க. அதாவது அந்த 9 tailed fox, பீனக்ஸு, அப்புறம் இம்மோட்டல், அந்த ஸ்வாட் இம்மோட்டல், அப்புறம் அந்த ட்ராகன் கிளானில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த கண்ணுக்குட்டி தூக்கிட்டு போய் ஒரு மாட்டு பண்ண மாதிரி தான் கட்டி போட்டுருவாங்க. இங்கே போடுறத மட்டும் ஷார்ட் போட்டு நல்ல பையனாக வந்து இருக்கணும், இங்கேருந்து தப்பிச்சு போகிறது வந்து நடக்காது காரியம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோவோட இடத்துக்குள்ளே வந்துட்டாலே வந்து எக்ஸ்டர்னலான எந்த விதமான எனர்ஜி சோர்ஸுமே வந்து இவங்களால் வந்து யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அது வந்து பிளாக் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து சிக்னல் கொடுக்குற மாதிரி இந்த 9 tailed fox வந்து என்னோடய சிக்னலை வந்து பிளாக் பண்ணிட்டேன், நான் எனர்ஜி வந்து சீல் பண்ணி வச்சிட்டா, எப்படியோ நான் வந்து கஷ்டப்பட்டு அந்த சீலை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டேன், என்னோடய சிக்னல் வந்து என்னோடய பேரண்ட்ஸுக்கு அவங்க கண்டிப்பாக இங்கே வந்து இந்த இடத்தையும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி நிலக்குலையை வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கண்ணுக்குட்டி மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த வக்கீபிள் போடுறாரு. இது வந்து வக்கீபிள் சாப்பிட்டு வந்து அதில் டிவைன் எனர்ஜி வந்து கண்டெய்னர் இருக்குது ஃபீல் பண்ணிவிட்டு, ஆஹா அற்புதமான விஷயமா இருக்குது, இது நான் ஏன் விடணுமே, நம்ம இது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அது வந்து அது எல்லாத்தையும் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருக்கோம். அதுக்கப்புறம் அந்த கெல்ட்டு பை போய் டேரெக்டாக ஹீரோ வந்து விசிட் பண்ணுறேன். அதாவது க்ளோனெல்லாம் அனுப்பல, டேரெக்டாக வந்து ஒரிஜினல் பாலில் விசிட் பண்ண நம்ம சிட்டி வந்து அட்டாக் பண்ணலான்ட்டு போகும்போது சார் எனக்கு இந்த இடத்தோட ரூல்ஸ் நல்லா தெரியும். ஹீரோ வந்து ஒரு ஆர்டினரி மேனு, அங்கே இருக்குது ஒரு ஆர்டினரி டாகு, இந்த யாடே வந்து ஒரு ஆர்டினரி யாடு, நீங்கள் வந்து ஒரு ஆர்டினரி ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பரவாயில்ல உனக்கு கொஞ்சம் மூளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஹீரோ வந்தோடனே வந்துட்டு சிட்டி யார் அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் எதுக்கு எடுத்தாலுமே ஆர்டினரினே சொல்லிட்டு இருப்பான். எனக்கு இந்த ஆர்டினரி யார் ரொம்ப பிடிச்சிருக்குது, இந்த ஆர்டினரி சிட்டியுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது, இந்த சாப்பாடும் ஆர்டினரியாக இருக்குது, இங்கே இருக்கிற ஃப்ளார்ஸ் எல்லாமே ஆர்டினரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு வந்து கொஞ்சம் கடுப்பு கிளப்புது. எல்லாமே வந்து ஆர்டினரினே சொல்லிகிட்டு இருப்பான். அங்கே இருக்கிற ட்ராகன், அப்புறம் ஸ்வாட் இம்மோட்டலு, அப்புறம் பீனக்ஸு, 7 tailed fox, அதாவது 9 tailed fox எல்லாத்த பற்றியுமே ஆடினேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கடுப்பு கிளப்பிட்டு சரி நான் இங்கேருந்து போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து போனதுக்கப்புறம் சுப்பிரமணி வந்துட்டு இந்த நாயை உள்ளுக்குள்ளேயே விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்பிரமணி நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லாருமே வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த ட்ராகன் கிளானில் இருக்கிறான்ல ஹெட், அவனும் இவனும் ஃப்ரெண்டு தான். மற்றபடி அந்த ஸ்வாட் இம்மோட்டலுக்கு வந்து யாருன்னு தெரியாது. ஸோ இப்போ எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறப்போ இவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி 7th prince அவங்க உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னமே இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஷாக்காக இருக்குது. ஏன்னா ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லேருந்தே வந்து எக்ஸிட் ஆகியிருக்கா. ஸோ அவளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பழங்காலத்து முறையெல்லாம் இவளுக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஒரு டீமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த சின்ன பாப்பா இருக்கும்ல, அது இருந்துட்டு இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கும். அவன் பேர் ஊட்டான் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் அவன் பேர் ஊட்டியான் தான், உனக்கு எப்படி பாப்பா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு அது மட்டும் இல்லை இதெல்லாம் எப்படி நடந்தது, எங்கே வந்து எப்படி முடிய போகுதுன்ட்டு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இவனுக்கு ஷாக்காக இருக்குது, இது எப்படி வந்து இந்த சின்ன குழந்தைக்கு தெரியும், ஏன்ஷியன்ட் டைம்ஸில் இருக்கிறவங்களுக்கே வந்து அவ்வளோவா தெரியாது இந்த இன்சிடென்ட் நடந்தது, அவ்வளோ டாப் சீக்ரெட்டான ஒரு விஷயத்தை வந்து எப்படி இந்த பாப்பாவுக்கு வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இது ஆக்சுவலாக இந்த பாப்பாவுக்கு மட்டும் தெரியாது, இங்கே ஊரில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து தெரியும். எப்படா தெரியும், அதுக்கு காரணம் இதுதான் ஜேர்னி டு த வெஸ்ட், எங்களோட பிரதர் வந்து மேக் பண்ண ஒரு புக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் ஜேர்னி டு த வெஸ்ட்டில் எல்லாமே இருக்கும், இன்ச்சாக ஏன்ஷியன்ட் டைம்ஸில் நடந்தது எல்லாமே வந்து இருந்துகிட்ருக்க. இவனுக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்குது, இவ்வளோ பெரிய காஸ்ட்டான ரொம்ப ரேரஸ்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து புக்காக வந்து பிரிண்ட் பண்ணி வந்து விட்டுக்கிட்டு இருக்கான். இது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்றும் பெரிய அமௌண்ட்டெல்லாம் கிடையாது, ஃபேமஸ் புக்கு, ஆனால் நிறைய காப்பீஸ் இருக்குது, அதனால் வந்து விலை கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் இது எதுக்கு வந்து ஹீரோ ஷேர் பண்ண அப்படின்னு கேட்டிருக்கும்போது அதுக்கெல்லாம் ஒரே காரணம் தான், இதை பற்றி என்னோடய சிஸ்டருக்கு தெரியும், அப்படி தானே நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் பிரதரோட ஒரு ஐடியா என்னென்னா அவர் வந்து ஹெவனை எதிர்த்து போராடுறதா அவரோட ஐடியாவை வந்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போய் இவங்க எல்லாத்துக்கும் ஷாக் ஆகுது. அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி போட்டு இவங்க ஹீரோ மேலே வந்து இவங்க வந்துட்டு ஹீரோ என்ன பேத்தை சூஸ் பண்ணலாம் சரி நாங்கள்லாம் அவர் பின்னாடி வந்து கண்மூடித்தனமாக வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே பேசிகிட்டு இருக்கேன். இப்போ அவன் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான் அப்படியே டைமாக சொல்லிட்டு இப்போ எல்லோரும் வந்து கிளம்பிடுவாங்க.
அப்போ மறுநாள் வராங்க, ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோக்கு ஞாபகம் வருது, ஹீரோ வந்து அந்த போக்கிமான் அந்த பாக்ஸ்லேருந்து ஒரு சீடு எடுத்துடலாம். அதை போய் விதைக்கும் போது அந்த சீடு வந்து ஆன்ஷியன்ட் டைம்ஸில் இருக்கிற ஒரு பர்த்தை வந்து, அதாவது அந்த காற்றை வந்து அது வச்சுருக்குது. என்ன தான் வந்து அது உயிரோடு இருந்தாலுமே வந்து அது இந்த சூழ்நிலையில் வளருமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது வந்து ஏன்ஷியன்ட் எராவில் இருந்தது. ஸோ அது வளரணுன்னா அதுக்கு ரிச்சான ஸ்பிரிச்சுவல் கியூவையும் அதை சுற்றி எப்பவுமே கியூவை இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அது வளரும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஹீரோ போய் நட்ட வச்சிருவார். ஆனால் எக்ஸ்போர்ட் நினச்சா கண்டிப்பாக ஒரு 2 வருஷத்தில் அது வந்துடும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து இந்த சிஸ்டம் வந்து ஒரு ரிவார்டு கொடுத்துருக்கு, ஒரு வாட்டர். அதை வந்து இந்த இது மேலே ஊற்றும் போது அதை வந்து கபால்னு வந்து வளர ஆரம்பிக்குது. அவங்க எல்லாத்துக்குமே ஷாக்காக இருக்குது. அது மட்டும் அது நிறையா வளர்ந்து அதுக்கு வந்து காய்க்கவே ஆரம்பிச்சிருது. இதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு நல்ல வேலை இந்த சிஸ்டம் கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. ஆனால் இது எனக்கு கேட்டால் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது, ஒரு அளவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எவ்வளோ இருக்குது மாஸ்டர்? அது வந்து ஒரு பக்கெட் இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பக்கெட்டா இது உண்மையிலேயே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது மட்டும் இல்லாமல் பிளான்ஸுக்கு எப்போவுமே வந்து மொத்தமாக ஊற்றினோம்னா பிளான்ட்டோட சோலி முடிச்சிடும். அதனால் எப்போவுமே 10:1 நீ போட்டிங்கனாலும் கூட ஒரு 10 பக்கெட் வரும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இவனுக்கு அதை வச்சு ஒரு மவுண்டெயினுக்கே வந்து நம்ம இது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு நினச்சிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் சீனங்கிட்ட இம்மோட்டல் வேர்ல்டில் காட்டுறாங்க. அந்த ஆக்ஸ் வந்து அது இடத்தையே வந்து ஒரு மாதிரி தரமட்டம் பண்ணிட்டு போயிடுது. அவனுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப கவலைக்கிடமான நிலமையில் இருக்கிறானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க. இப்போ செக் மாஸ்டர் வந்து இருந்துட்டு, ஆமாம் நான் வந்து படித்து சொன்னேன், அந்த நாய் போய் மாஸ்டர் லீகிட்ட வந்து பஞ்சாயத்து வச்சுக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நாய் போய் வேணும்னு வச்சா யார் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவனுமே வந்து அதை கேட்டுட்டு, நான் வந்து தப்பை வந்து உணர்ந்துட்டேன், தயவு செஞ்சு வந்து என்னை வந்து மாஸ்டர் லீகிட்ட கூட்டிகிட்டு போங்கடா, நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த பாரு நான் கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் அவர் மன்னிக்காதும் என் கையில் இல்லை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவனுக்கு எல்லாமே வந்து ஹீரோ கிட்ட வந்து இவனை எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது, இதுதான் மாஸ்டர் லீயோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த வீடு ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராயல் கிங் வந்து சொல்லிகிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு வருது ஆக்ஸ். அது வந்து நீ வந்துட்டு, இங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்கிற, உன்னை வந்து மோட்டல் வேர்ல்டில் வச்சு அடித்தது பார்த்தாம உனக்கு இம்மோட்டல் வேர்ல்டில் வச்சு அடித்தது பார்த்தாம மோட்டல் வேர்ல்ட்லேயே அடி வாங்குறதுக்கு வந்து வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படியெல்லாம் இல்லை டிவைன் ஆக்ஸ், உனக்கு எனக்கு பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு, இங்கே வந்து நம்ம சண்டை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ யாரா சொல்கிறது சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் அப்படி தாண்டா போடுவேன், இந்த இடத்தையே வந்து அடிச்சு நொறுக்கு போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. முட்டாள், இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ்போர்ட் இருக்கார், அவரை டிஸ்டர்ப் பண்ணினா என்ன நடக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதோட எனர்ஜியை வச்சு தரையில் அடித்தா நிலம் புழக்கும். அது மாதிரி ட்ரை பண்ணுது, ஆனால் ஒன்றுமே அசைய மாட்டேங்குது. என்னடா இங்கே ஒரு புல்லும் கூட அசையலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மேலே நம்ம சுப்பிரமணி உட்காந்துட்டு இருக்குது. இவனுங்க எல்லாமே பார்த்துட்டு சுப்பிரமணி வந்து ஹீரோக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பிராணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சுப்பிரமணி வந்துட்டு, ஏய் முட்டாள் ஆக்ஸு, உன்னோட பையன் இருக்கான் பாரு, அவன் எங்கள் இடத்த வந்து இருக்கிறான், மாஸ்டருக்கு வந்து அவனோட மில்க் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா, அவனோட மில்க் வந்து பத்தாமல் போயிடுச்சு, ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக்காக இருக்குல்ல, அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் நீ வந்துட்ட, உன்னை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், சீக்கிரமாக கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உனக்கு என்ன தைரியம் தான் இந்த மாதிரி நீ வந்து இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு சுப்பிரமணி வந்து அதை அட்டாக் பண்ண பார்க்க, சுப்பிரமணி வந்து ஒரே அட்டாக்கில் அதை ஷீல் பண்ணி வாழை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுது. இவனுக்கு எல்லாத்துக்குமே ஷாக் ஆகுது. டிவைன் ஆக்ஸ் வந்து நம்ம இம்மோட்டல் வேர்ல்ட் பிளேஸையும் வந்து ஒரு மாதிரி தரமட்டம் ஆயிடுச்சு, ஆனால் சுப்பிரமணி வந்து அசால்ட்டாக அடிச்சு இழுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சுப்பிரமணி கொஞ்சிக்கிட்டு இருப்பார், இந்த மாதிரி ஆக்ஸை கூட்டிகிட்டு வந்ததுக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ திரும்பி பார்த்தா, நீங்கள் தான் வந்து இந்த ஆக்ஸை கொண்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சுப்பிரமணி முறைக்க, ஆமாம் சார் நாங்கள் தான் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் சார் நீங்கள் வந்து என்ன மன்னிச்சிருக்கேன், ஆக்சுவலாக நான் வந்து உங்கள்கிட்ட பெயிண்டிங் மூலமாக வந்து உங்கள்கிட்ட சண்டை போட்டுருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, உனக்கு பெயிண்டிங் பிடிச்சிக்கினா வந்து பெயிண்ட் பண்ணு, நீ அது ஏன் வந்து போட்டியாக பார்க்குற, உனக்கு பிடிச்ச விஷயத்தை நீ பண்ணுற, அது எதுக்கு இன்னொருத்த மேலே போய் திணிச்சிட்டு நான் வந்து இதில் பெஸ்ட்டாக இருக்கேன், நீ வந்து பெஸ்ட்டாக இல்லைன்ட்டு எதுக்கு சொல்லிகிட்டு இருக்க, உனக்கு பிடிச்சிருக்குதா நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லிட்டு, இப்போ ஹீரோ வந்து அவர் ரொம்ப கைண்ட்னஸாக இருக்கார் அப்படின்னு சொல்லி போட்டு இவனுமே வந்து நினச்சிட்டு இருக்க. இப்போ ஹீரோ வந்து இப்போது இந்த பெயிண்டிங் நான் உங்கள்கிட்ட கொடுத்துல, அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமா ஆகாதா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக மாஸ்டர் நீங்கள் வரைஞ்சது வந்து 100% பர்ஃபெக்டாக இருக்குது, அதனால் அது வந்து எவால்வார்க்கான சான்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கே தான் தப்பு பண்ணுறேன். ஆக்சுவலாக நீ வந்து ஃபயர் அனுப்பினேன், ஆனால் வந்து ஒரு வாட்டரை வச்சு அதை மேனிப்புலேட் பண்ணேன்னு வச்சுக்கியேன். இப்போது வாட்டரும் ஃபயரும் வந்து எப்போவுமே வந்து ஆப்போசிட்டாக நினைக்கக்கூடாது. அதே மாதிரி தான் ஏங்குங்கிற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி 2 எனர்ஜி சோர்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரு மாதிரி ஈக்குவலாகிடும். ஃபயரும் மணியாது, அதே சமயத்தில் தண்ணியுமே வந்து எவாப்ரேட் ஆகி போகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் ஹீரோ அந்த கல்டிவேஷன் சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்க. இவனுக்கு வந்து அந்த புரிதல்லே இவனுக்கு வந்து டெவலப் ஆகிடுது. டே நீ பிரேக் த்ரூ ஆகிட்டடா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நான் எப்படா ஆனேன், டே முட்டா பையில, நீ ரொம்ப நாளாக வந்து இந்த ஃபயர் இந்த எலமெண்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா, அதுலேயே வந்து ஸ்டக் ஆகிட்டு இருந்த யங் மாஸ்டர் வந்து உனக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க எடுத்தால் நீ வந்து இப்போது நல்லபடியாக வந்து மாடி இருக்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம் எல்லாத்துக்கும் காரணம் மாஸ்டர் லீ தான் அப்படின்னு சொல்லி போட்டு இவனுமே வந்து ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருப்பான்.
இப்போ ஷீனங்கிட்ட ஹீரோ வந்து ஒரு பேப்பர்ஸ்லாம் ஒரு கிறுக்கு பிரின்ஸ் கிட்ட கொடுத்துருப்பான்ல. இப்போ அந்த கிறுக்கு பிரின்ஸ் எடுத்த போது அங்கே வந்து டீமன்ஸ் வந்து அட்டோலியம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஆனால் இம்மோட்டலோட ஹெல்ப் வந்து பேக்கிங் இருந்துட்டு அந்தளவுக்கு பெருசாக இருக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு சில பவர்ஃபுல்லான டீமன்ஸ் எல்லாமே வந்து இது மாதிரி பவர் இல்லாத இடத்துல வந்து ஆதிக்கம் செலுத்துறதுக்கான முயற்சிகள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த ஹியூமன் நம்பர் வந்து இந்த மாதிரி நம்ம ஆட்கள் எல்லாம் வந்து தயாராக இருக்கு சொல்லிட்டு இருக்கும்போது இவனோட ஆட்கள் வந்து ரொம்ப குறைவாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து ஒரு மிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறான். இந்த மாதிரி அந்த மிஸ்ட்லேருந்து உள்ளுக்குள்ளே போனவங்களே வெளியில் வராங்க, அவங்க தோலெல்லாம் உரியுது, மேபி அந்த மிஸ்ட்டில் வந்து பாய்ச்சன் இருக்கலாம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நடுவில் தலையை விடுது இந்த டீமன். இந்த டீமன் பார்த்தோன்னே வந்துட்டு நீ ஒரு டீமன், நீ எப்படி இது பண்ண போகிற, நான் வந்து புத்திசத்த மதத்துக்காக மாறிட்டேன், நான் புத்திசத்தில் இப்போ எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் தேர்ச்சி பெற்ற ஆளாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது புத்திசத்தில் மாறிட்டியா நீ ஒரு டீமன், நீ வந்து புத்திசத்தை கடைப்பற்றி நீ வந்து எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கியா, அங்கே இருப்பார் அவர் தான் வந்து இந்த ஜர்னி டு த வெஸ்ட் எழுதின ஆத்தர், இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் மனிதன் முன்னாடி நீ இருந்துகிட்டு இருக்கிற புள்ள பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டீமன் வந்துட்டு இந்த மாதிரி ஜர்னி டு த வெஸ்ட் உனக்கு சொந்தமான கதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படின்னா இந்த உண்மை தெரியுதுன்னா நீ வந்து மாஸ்டர்லியோட பீப்புளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் நான் வந்து மாஸ்டர்லியோட பீப்புள் தான், அவர் வந்து என்னை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கான விதத்தை வந்து அனுப்பிச்சி வச்சார், அது மட்டும் இல்லாமல் நான் வந்து புத்திசம் பின்பற்றிய வந்து நமக்கு கீழே நிறைய ஃபாலோவர்ஸை சேர்த்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கீழே ஃபாலோவர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. அதே சமயத்தில் இந்த டீமன் வந்து அங்கே அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. எந்த டீமன் பார்த்தா ஃபஸ்ட்டு இந்த இவ வந்து அடிச்சு தோத்திருப்பாள், அவள் தான் அந்த கண்ணாடி டீமன் வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ வந்து அந்த பிரின்சஸ் அந்த கிங் லூவோட டாட்டை வந்து அங்கே ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பா. அங்கே இருக்கிற மோட்டரில் சண்டை கட்டிகிட்டு இருக்கும்போது பரவாயில்ல இந்த இடத்துலையே வந்து ஒரே ஒரு உறுப்பான ஆள்லாம் வந்து அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இவனுக்கு வந்து கடுப்பு போயிட்டு இப்போ அவள் டேரெக்டாக வந்து அவளை அட்டாக் பண்ண போக அந்த அட்டாக் வந்து பலமாக வந்துட்டு இருக்கும்போது இந்த புத்தா டீமன் வந்து தடுக்குது. இதை பார் தம்பி, நான் வந்து புத்தா செக்ட்னு ஒரு செக்ட் ஆரம்பிச்சிட்டேன், நீ வந்து எனக்கு கீழே வந்து அடியால் சேர்ந்துட்டீங்கன்னா உன்னை நான் எல்ட்ரு பொசிஷன் கொடுத்து உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதாவது நீ உன்னை யாரோ மண்டை கழுவி புத்திசத்தில் மாற்றிட்டாங்க, நீ என்னையுமே வந்து மண்டை கழுவு பார்க்குற பற்றியா, உன்னோட விஷயத்தை எல்லாமே வந்து நான் லார்ட் மோசாகிட்ட சொல்லிட்டேன், அவங்க அதை கேட்டோடனே சரி கட்டு போயிட்டாங்க, இப்போ நீ ஒழுங்கு மரியாதை குடுன்னு அவங்க ஓடி போய் அவங்க காலில் விழுந்து இந்த மாதிரி நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டுனா உன்னோட உயிராது மிஞ்சம் இல்லைன்னா ஒரு மயிறு மிஞ்சாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ணால் இவன் வந்து ஒரு ஹேண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணால் அசால்ட்டாக வந்து அதை டிஃப்ளெக்ட் பண்ணிடுவான். இதை மாதிரியெல்லாம் எனக்கு நடக்காதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் வந்து ஒரு லீஃபை போட்டு ப்ரொடக்ஷன் ஸ்பெல் மாதிரி வந்து கேஷ் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் அந்த ஒரு க்ளோன் வந்து வருது, அந்த லார்ட் மோசாவோட க்ளோன் வந்து நீ வந்துட்டு அந்த மாதிரி உன்னை நல்லா பார்த்துக்கிட்டேன், நீ வந்து எதுக்கு பிட்ரே பண்ணிட்டு போய் புத்திசத்தில் சேர்ந்த, நான் வந்து எப்போவுமே என்னோட எதிரிகளை வந்து எப்போவுமே அழிச்சிருவேன், நீ வந்து இப்போவுமே எனக்கு எதிரியாக இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக வந்து முன்னாடி வந்து நான் நிறைய மக்களுக்கு கொண்டு பாவத்தை வந்து கையேந்தினேன், ஆனால் இப்போ வந்து என்னோடய உயிரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் வந்து புனிதத்தை வந்து தேட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ உன்னோட ஒரு என்ன சொல்கிறது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஒரு மாதிரி அட்டாக் போட இவளுக்கு வந்து அந்த டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் இடத்துல தாக்கு பிடிக்குது. இந்த மாக்கும் வந்துடுவான், அவனுமே வந்து கொஞ்சம் தடுத்துக்கிட்டு இருப்பான். ஆனால் அந்த ஷீல்டையும் வந்து அதை க்ரஷ் பண்ணிவிட்டு அவளை வந்து அடிச்சிருது. அந்த பிரின்சஸுமே வந்துட்டு இந்த மாதிரி பார்த்து இங்கேருந்து வாங்கடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மாங்க் இருந்துட்டு நான் வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் சக்திசாலியாக வந்து மாறி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அவளோட எல்லாமே வந்து அழிஞ்ச மாதிரி வந்து நடக்குது. இப்போ அதுக்கப்புறம் நம்மளோட கதை வந்து முடிஞ்சிருச்சு, புத்திஸ்டோட மாஸ்டரே வந்து அவன் போட்டு தள்ளிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ கொடுத்த அந்த டைமண்ட் சூத்ரான்னு சொல்ல போகிற ஒரு புக் அதை வந்து தன்னைத்தானே வந்து அவேக்கன் பண்ணிக்குது. இந்த மாங்க் பார்த்துட்டு இது வந்து ஹீரோவோட புக் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வந்து ஒரு எனர்ஜி வெளிப்பட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து தலையிலாக மாற்றிடுது. அதில் வர்ற ஒரு ஜெயிண்ட்டான புத்தா வந்து மலையோட பல மடங்கு பெருசாக இருக்க அதை வந்து இந்த க்ளோனை வந்து நஸ்கியாக கொண்டுருது. இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அவனுக்கெல்லாம் அந்த பவரை பார்த்துட்டு வந்து பயந்துருச்சு ஓடிடுவாங்க. இந்த மாதிரி எப்போவுமே வந்து நான் ஒரு அடி அடிச்சதுக்கப்புறம் தான் திருப்பி அடிப்பேன், நானாக போய் யாருக்கிட்டையுமே வம்பு வச்சுக்க மாட்டேன். அதனால தான் வந்து நான் லேட் ஆகிட்டேன், ஸோ நான் மன்னிச்சுக்குப்பா. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த கருமங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகலான்ட்டு வந்து சொல்லிவிட்டு அவன் வந்து அங்கே இருக்கிற அந்த எல்லாத்தையுமே வந்து அவன் சேவ் பண்ணி வச்சுருப்பான், அதை வந்து கொடுத்து வச்சு போட்டு அவன் தான் இங்கே போனதுக்கப்புறம் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி போட்டு அந்த என்ன சொல்ல ஒரு மாதிரி அந்த ஹாலோகிராம் வந்து மறைஞ்சிருது. என்னதான் வந்து இது சுபமாக முடிச்சிருந்தாலும் அதில் பின்னாடியே வந்து ஒரு பிரச்சனைங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வருது. அதுதான் பிரின்சஸ்க்கு வந்து டிமானிக் எனர்ஜி வந்து உடம்புல வந்து நிறைய வந்து போயிடுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இதெல்லாமே வந்து அவங்களோட எம்பையரில் வச்சு வந்து இந்த எப்படிரா குணப்படுத்துறது அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த விஷயம் வந்து அந்த ஆன்சி டைமில் இருக்கிற 7th பிரின்சஸ்க்குமே போக அவர் வந்துட்டு இதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. இந்த மாதிரி எனர்ஜி வந்து போயிடுச்சுனாலே வந்து அவங்களோட சோல் வந்து அவங்க பாடி வந்து லெஃப்ட் ஆயிரும். அப்படி லெஃப்ட் ஆயிடுச்சுன்னா அவங்கள திரும்ப வந்து கூட்டிகிட்டு வர்றது வந்து இம்பாசிபிள். எப்படி
ஜேர்னி டு த வெஸ்ட்டில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அண்டர் வேர்ல்டுன்னு ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. இதை பற்றி ஒரு விஷயம் ஹீரோக்கு வந்து தெரிஞ்சுதுன்னா அப்போ அவருமே வந்து கண்டிப்பாக ஆன்சியன்ட் டைம்ஸில் தான் இருந்திருக்கணும். ஆனால் இப்போ வந்து அது நடைமுறையிலே கிடையாது. அதை வந்து இப்போது ஒரு இடத்துல வந்து சீல் பண்ணப்பட்டிருக்குது. அப்படி இந்த சோல்ஸ் அங்கே போய் எடுத்துகிட்டு வர்றது இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலையை, இதெல்லாம் யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வழக்கம் போல் அந்த செக் மாஸ்டர் எல்லாருமே வந்து அவங்களுக்கு நெருக்கமானவங்களாம் வந்து நலம் விசாரிச்சுட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை வந்து ஹீரோ வந்து ஒரு மாதிரி பேச்சு வாக்கில் வந்து கேட்டுருவார். அதாவது ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது இவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பிரின்சஸ் வந்து அட்டாக் ஆயிடுச்சு, அவளுக்கு வந்து ஆபத்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு என்னடா பண்ணுறது, நமக்கு நெருங்கிய ஃபேமிலியாக போயிட்டாங்கன்னு சொல்லி ஹீரோ வந்து விசிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப நேரமாக வெளியில் நடந்துட்டு இருக்கேன். அந்த காசில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு உள்ளே வந்தாலே நம்ம விட்டுருமே, எதுக்கு வந்து அவர் நின்றுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பறம் அவர் என்ன நினைக்கிறேன்னா இந்த மாதிரி நான் உள்ளுக்குள்ளே வந்தால் ஏதாவது பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மாஸ்டர்லி இந்த மாதிரி எங்களோட டியூட்டி வந்து முடிய போதே, நான் வெளியில் யாராவது வந்தாங்கன்னா சொல்லிடுறேன், நீங்கள் எப்போ உள்ள வரீங்களோ வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஏன்டா உள்ளே விட்றீங்கன்னு ஒரு வார்த்தை அப்படியே சொல்லியிருந்தேன் வந்துருப்பினாடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் வந்து இந்த மாதிரி போனதுக்கப்புறம் ஹீரோவை விசிட் பண்ணுறாரு. விசிட் பண்ண வந்துட்டு அவளோட சோல் வந்து லெஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டு விஷயத்தை சொல்கிறாங்க. ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. என்ன பண்ணுறது, ஆக்சுவலாக ஏதாவது ஃபீவரு அந்த மாதிரி இருந்தால் கூட ஏதாவது நான் பண்ணி கொடுப்பேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போது அந்த கிங்கோட ஒய்ஃப் வந்துட்டு இந்த மாதிரி தயவு செஞ்சு எங்களை எப்படியாவது எங்களோட பொண்ணை காப்பாற்றி கொடுத்துருங்க மாஸ்டர்லி அப்படின்னு சொல்லிட்டு போது கிங் இருந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் எப்படி டேரெக்டாக மாஸ்டர்லி கிட்ட வந்து கேட்கலாம், அவர் வந்து ஜஸ்ட்டு விசிட் பண்ணிட்டு பார்க்குறதுக்கு தான் வந்துக்கிறேன், நீ எப்படி போய் இப்படி ரெஸ்பெக்ட் இல்லாமல் ஹெல்ப் கேட்குறேன், இந்த மாதிரி எங்கள் 2 பேர்த்தையும் மன்னிச்சிருங்க மாஸ்டர்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு இப்படி எல்லாம் கேட்டால் நான் எப்போ ஹெல்ப் பண்ணாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலாக அதுக்கு ஒரு வழி இருக்குது, ஆனால் அது நடக்க மாட்டேன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிப்பார். இந்த மாதிரி ஒரு சோல் சமன்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை பண்ணால் வந்து அந்த சோலை வந்து திருப்பி என்னால் வந்து சமன் பண்ண முடியும், ஆனால் அது வந்து 100% வந்து நடக்குமான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போது எங்களுக்கு புரிஞ்சுது மாஸ்டர்லி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நல்ல வேலை நம்மளோட மகளை வந்து இப்போ காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடச்சிருச்சு, ஏன்னா நான் இப்போ தாண்டா சொன்னேன் 100% கிடைக்காதுன்னு சொல்லி போட்டு அப்படி இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த அவங்களோட ட்ரெடிஷன் ஜாப்பனீஸ் படி அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து அந்த சிஸ்டமே வந்து இந்த மாதிரி சோல் சமனிங் மெத்தட் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கோம். கல்டிவேஷனை தவிர்த்து எல்லாத்தையுமே வந்து அது ஹீரோக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ ஹீரோ வந்து அந்த மாதிரியே வந்து இந்த மாதிரி நான் பண்ணும்போது அந்த பெல்லை வந்து தட்டணும் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அந்த சோசரியை வந்து நடத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த நடத்துறது மூலமாக வந்து அவங்களோட வேர்ல்டே வந்து இன்னொரு வேர்ல்டு கூட கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. அவங்களோட உடம்புலேயே வந்து ஒரு மாதிரி சில்னஸ் வந்து அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. அவங்க வேர்ல்டு வந்து அண்டர் வேர்ல்டு கூட மெர்ஜான மாதிரி வந்து டோட்டலாகவே அந்த இடமே வந்து ஃபுல்லாக அண்டர் வேர்ல்டு மெர்ஜான மாதிரி வந்து நடந்துகிட்ருக்கு. ஹீரோ வந்து இந்த மாதிரி ஸ்பெல் கேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்போ வந்து அவர் நல்லா பார்க்கும்போதே தெரியுது அதில் வந்து ஹீரோ வந்து கூப்பிட்றது எல்லாமே வந்து சோல்ஸு, இது வந்து எனர்ஜி கிடையாது, ஹீரோ வந்து ஆத்மாக்களை வந்து கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து அந்த 7th பிரின்சஸ்க்குமே வந்து ஃபீல் ஆகுது. இதுக்கு வாய்ப்பே இல்லை, எப்படி அண்டர் வேர்ல்டை வந்து ரிவைவ் பண்ண முடியும், இப்போ அதை மோட்டர் வேர்ல்டு இம்மோட்டல் வேர்ல்டு கனெக்ட் பண்ணுறது கூட ஏதாவது ஒரு விஷயமா ஏற்றுக்கலாம், ஆனால் இந்த மாதிரி அண்டர் வேர்ல்டே வந்து ரிவைவ் பண்ணுறது வந்து கொஞ்சம் நடக்காத காரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஹீரோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி பிரின்சஸோட ஆன்மாவே பிரின்சஸ்குள்ளே போ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் வந்து எந்திரிச்சிருவா. எந்திரிச்சோடனே வந்துட்டு ஹீரோக்குமே சாகு எப்படாது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹிங்க வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் யங் மாஸ்டர் அலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் நிறுத்துறதுக்கு நம்ம மாஸ்டர் லீனால தான் முடியும், அவரை விட்டால் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வெளியே நின்றுட்டு என்னடா நடக்குதுங்க, நான் சும்மா ஏதோ பண்ணேன் ஆனால் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்கே ஷாக்கில் இருக்கா. இதோடய வந்து இந்த பாட்டு முடியுது. செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நெக்ஸ்ட் பால் வரைக்கும் பை கைஸ்.